வணக்கம். வாழ்க்கையை உயர்த்தும் தன்னம்பிக்கை வரிகள். நிதானம் தவறும் போது நீங்கள் இழப்பதற்கு நிறைய விஷயங்கள் வரிசையில் காத்திருக்கும். வார்த்தைகளால் பொய் சொல்லிக்கொண்டே போகலாம், ஆனால் செயல்கள் உங்கள் உண்மை முகத்தை காட்டிக் கொடுத்துவிடும். பாதைகள் மட்டுமே வெற்றியை தீர்மானிப்பது இல்லை, அதில் பயணிப்பவனின் முயற்சிகளே வெற்றியை தீர்மானிக்கின்றன. நம் துன்பத்திற்கு பாதி காரணம் நமது கற்பனைகளே. அன்பு, பொறுமை, விட்டு கொடுத்தல், அனுசரித்து போதல் இவைகளால் உறவுகள் வளரும். அகந்தை, கோபம், பொறாமை, வெறுப்பு இவைகளால் உறவுகள் விலகிச் செல்லும். திறமையை என்றுமே செலவழிக்க தயங்காதீர்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு உங்கள் திறமைகள் ஒரு இடத்தில் வெளிப்படுகிறதோ அந்த அளவிற்கு உங்களுக்கான அங்கீகாரமும் பாராட்டுகளும் கிடைக்கும். நல்ல பெயர் எடுப்பதில் இருக்கும் கவனம் நல்ல எண்ணங்களிலும் நல்ல செயல்களிலும் இருப்பதில்லை. நேர்மையான வழியில் செல்லுங்கள், அது சுலபமானது. ஏனென்றால் அந்த வழியில் கூட்ட நெரிசல் இருக்காது. யாரையும் திட்டாதே, சாபம் விடாதே, கெடுதல் நினைக்காதே. நீ எதை செய்கின்றாயோ அதுவே உன்னை வந்து சேரும். நம்மை குறை சொல்லும் நபர்களிடம் விளக்கம் கொடுப்பதை விட விலகிச் செல்வதே நல்லது. பெரிய பெரிய இலக்குகளை அடைய விடாமல் தடுப்பது சின்ன சின்ன அற்ப ஆசைகள்தான். வாழ்க்கையில் வேகமாக முன்னேறவில்லை என்று வருத்தப்படாதே, பின்வாங்காமல் செல்கிறாய் என்பதை நினைத்து மகிழ்ந்திடு. எத்தனை நல்ல மனிதர்களாக நடித்தாலும் காலம் அவர்களின் உண்மையான இயல்பை காட்டிக் கொடுத்துவிடும். கொடுக்கும் கொடையை விட கொடுப்பவனின் மனநிலையே அவனை அடையாளம் காட்டுகிறது. மிகவும் கடினமான விஷயங்களில் ஒன்று நீங்கள் சமுதாயத்தை மாற்றுவது அல்ல, உங்களை நீங்களே மாற்றிக்கொள்வது. பக்குவம் என்பது தன்னை காயப்படுத்தியவர்களை மீண்டும் காயப்படுத்த வாய்ப்புகள் கிடைத்தும் காயப்படுத்தாமல் கடந்து செல்வதே ஆகும். எல்லாமே கைவிட்டு போகிறது என்று கவலைப்படாதே. இலைகள் அனைத்தும் உதிர்ந்தவுடன் தான் மீண்டும் துளிர் விடுகிறது மரம். அதற்காக மரம் வருத்தப்படவில்லை. மனிதர்களுக்கும் இலையுதிர் காலம் உண்டு, கவலைப்படாதே. ஒரு பொருளை வாங்குவதற்கு முன் அது நம் தேவைக்காகவா அல்லது ஆசைக்காகவா என்ற தெளிவு இருந்தால் சிக்கனம் தானாக வரும். ஒரே அடியாக உச்சிக்கு ஏறிவிட வேண்டும் என்று நினைப்பதுதான் உலகில் பல கஷ்டங்களுக்கு காரணமாக அமைகிறது. உலகில் பல கோடி தெய்வங்கள் இருக்கலாம், ஆனால் மனிதன் பயந்து வாழ வேண்டிய தெய்வம் அவனது மனசாட்சி. வெற்றி அடையும் வரை முயற்சி செய், வெற்றி அடைந்த பின் முயற்சி செய்பவனுக்கு உதவி செய். நம்பிக்கை உள்ளவர்களின் வழியில் எப்போதும் ஒளி நிறைந்திருக்கும். நீங்கள் தயாராக இருந்தால் வாய்ப்புகள் உங்கள் முன் தானாக வரும். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. நன்றி.